பக்த கொடிகளே மெய்யன்பர்களே, இன்றைய மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை இந்த உலகத்திற்கு அருளியுள்ளார்கள். அதுவும் இப்போ அந்த பாட்டு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டாக இருக்குது. அந்த பாட்டு ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற அந்த பாடல். அதில் ஒரு வரி சொல்கிறாங்க, என்னென்னா, வாழ உலகினில் பொழிந்திடாய் நாமளும் மார்கழி நீராட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பொழியுது. அந்த மழை இப்போ என்னாச்சுன்னா அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்து நமக்கு அந்த மழையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மழையானது இருக்குது. அதுவும் இப்போது திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பொழிந்து எல்லா இடமும் ரொம்ப சேதாரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அப்போயே ஆண்டாள் என்ன பாடியிருக்காங்க பார்த்திங்கன்னா, வாழ உலகினில் பொழிந்திடாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பாடியிருக்காங்க, நாம் வாழக்கூடிய அளவுக்கு மழையானது இருக்கணும் அப்படின்னு இன்றைய அந்த 4ஆவது நாள் பாடலில் ரொம்ப அந்த காலத்திலே ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாட்டு பார்த்திங்கன்னா அந்த மழை சம்பந்தமாகவே, மழைக்காகவே பாடக்கூடிய அந்த பாடலாக இருக்குது. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு அந்த பாட்டு பாடுறாங்க. நல்ல மழை பொழிந்து அந்த ஏரி குளங்கள் அதெல்லாம் நிரம்பி அதில் நீராடி இறைவனை தரிசனம் செய்யும் அளவுக்கு மழை பொழியணும் அப்படின்னு பாடியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நாம் எல்லோரும் அது மழை மட்டுமல்ல, நமக்கு அது பணமாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, அது வீரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுன்னா அது நம்மளுக்கே அது ஆபத்தாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்காகவும் இருக்கும். அதனால் நமக்கு இந்த மழையானது நல்ல மழையாக பொழிந்து ஒரு வருடமும் அதை நம்ம தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து நமக்கு வாழக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறது ஆண்டாள் அன்றைக்கே பாடிட்டாங்க. இன்றைக்கி நாம் அந்த பாடலை எல்லோரும் இறைவனுக்கு அந்த பாட்டை யூடியூப்லேயாவது போட்டு நம்ம வீடுகளில் ஒலிக்க செய்து மழை பொழியணும். அது நல்ல அளவில் இருக்கணும். வெயில் இருக்கணும், அது ஒரு நிதானமான வெயிலாக இருக்கணும். குளிராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு நிதானமாக இருக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டாள் தாயாரிடம் வேண்டிக் கொள்வோம், சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வோம். ஓம் நம சிவாய.